அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலக மக்கள் எல்லாம் நம் மக்கள் ஆகுக, நம் மக்கள் எல்லாம் சன்மார்க்கிகள் ஆகுக, சன்மார்க்கிகள் எல்லாம் நினைத்த நலம் பெற்று வாழ்க, எல்லா உயிர்களும் எம்பற்று வாழ்க, எல்லா உயிர்களும் எம்பற்று வாழ்க, எல்லா உயிர்களும் எம்பற்று வாழ்க. கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக, கொல்லா நெறியே குருவருள் நெறியென கொள்க, வள்ளல் மலர்பதம் வாழ்க வாழ்க வாழ்க. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையேத்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் நாம் சிரம் தாழ்த்தி பொற்பாதத்தை பணிந்து, மேடையில் அமைந்திருக்கும் பெரியோர்களையும் அவர்களுடைய நாம் சிரம் தாழ்த்தி அவர்களுடைய பொற்பாதத்தையும் பணிந்து, நம்ம இந்த சொற்பொழிவு நம்ம ஆற்றுறதை விட இது ஒரு அனுபவமான ஒரு நிலை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பேருபதேசத்தை அதை வாசித்து விட்டு அதில் வள்ளல் பெருமான் தனக்கு அற்ப அறிவாக இருந்தது என்ற ஒரு சொல் ஆடல் 1873ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை அந்த சொல் ஆடல்னால பலவிதமான ஒரு புரிதலை இருந்து கொண்டு தான் இருக்குது. இந்த இடத்துல என்னுடைய புரிதல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் அருள் குருவாக இருந்து என்னுடைய புரிதல் நான் என்ன புரிந்து கொண்டேன் என்று சொல்வதை விட எம்பெருமான் அருள் குருவாக இருந்து நான் இங்கே புறப்படுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு, அம்மா உன்னுடைய சித்தி வளாக மேடையில் இந்த பேருபதேசத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அற்பறிவு என்கின்ற ஒன்றுக்கு நீ விளக்கம் சொல்ல வேண்டும் என்று எம்பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வேண்டுதல் அவர்கள் வேண்டு கொண்டது தக்கவாறு நான் ஒன்றும் அறியாது முழுமையும் தெரியாத ஒரு நிலையில் இருந்த போதிலும் என்னுடைய உள் உணர்வுக்கு எட்டியவாறு இதை இந்த மேடையிலே சொல்கின்ற ஒரு தருணத்தை எம்பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் எனக்கு அமைத்து கொடுத்ததற்கு அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றம் புரிதல் எனக்கேள்வே குணமாக கொள்ளல் உனக்கேள்வே என்று கூறியவாறு தெரிந்த வண்ணம் அறிந்த வண்ணம் மட்டுமே நான் சொல்கின்றேன். அதுக்கு மேல் உங்களுடைய அனைவருடைய ஆன்மாக்களிலும் நம் பெருமான் விளக்கை தீபத்தை எடுத்து வெளியே வைத்துவிட்டு இப்பொழுது நான் இந்த அறைக்குள் செல்கின்றேன். இறைவன் தீப முன்னிலையில் இருப்பதாக பாவித்து 28 பாசுரங்கள் உள்ள பாடலை அவர்கள் நமக்காக எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. நான் இப்பொழுது இந்த அறைக்குள் செல்கின்றேன். இனிமேல் உங்களின் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நான் அமர்ந்து கொள்வேன் என்று நம் பெருமான் கூறுறாங்க. அப்படின்னா என்னன்னா,
இன்றும் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அமர்ந்து தான் இருக்கிறாங்க. ஆனால் கல்லாக இருக்கின்ற நம்மளுடைய மனமானது நாம் பலவிதமான நிலையில் இருக்கின்றதுனால அதை நம்மால் கண்டு கொள்ள முடியவில்லை. அது மானசீக தீட்சை நம்ம சொல்வேன். ஒரு குருவானவர் நமக்குள் வந்து அமர்ந்து நாம் உள்ளத்தில் வந்து அமர்ந்து நமக்கு செயல்படுத்துகின்றது என்னது என்று சொல்றோம். அதுவே முழுமையான தீட்சையாக நமக்கு இருக்கின்றது. தனியாக நாம் போயிட்டு எங்கேயுமே ஒரு தீட்சை என்றோ சன்மார்க்கத்தில் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் பெருமான் நமக்கு கொடுத்து விட்டார்கள். நாம் எந்த நிலையில இருக்கோம், எந்த மனநிலையில் இருக்கோம். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன் என்றோ சொல்றாங்க. எந்த கடையை பெருமான் விரித்தார், எதை கொண்டு போனார், எதை கட்டி விட்டார், எதை கொண்டு வந்தார் என்று நாம் சிந்திக்கும் பொழுது 2ஆம் திருமுறையில் 83வது பதிகத்துல 3வது பாடலாக இது அமைந்திருக்குது. எல்லாம் தெரிந்த இறைவா. நம்ம பத்தி எல்லாமே இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம மறைச்சு வைக்க முடியுமா முடியாதா? முடியவே முடியாது. ஏன்னா அவர் நம்மளுடைய உள்ளத்துல தான் இருக்கிறாரு. அவர் வெளியே இருந்து நம்மளை பார்க்கவில்லையே. நாம் சொல்கின்ற செய்கின்ற ஒவ்வொரு சொல்லும் செயலும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதனால வள்ளல் பெருமான் சொல்றாங்க, எல்லாம் தெரிந்த இறைவா நின் தன்னருள் ஏது இல்லா. நீ உன்னுடைய என்ன ஆகணும், உன்னுடைய பரிபூர்ணமான தன் அருளை எனக்கு வேண்டும். இதெல்லாம் பொல்லாத பாவி புலையேன். உன்னுடைய அருள் எனக்கு என்ன வேணும், முழுமையாக எனக்கு வேணும். அப்ப நீ எனக்கு தரணும் அத. ஆனா நான் எப்படி இருக்கேன், பொல்லாத பாவி புலையேன். நான் எப்படி இருக்கிறேன், பொல்லாத பாவி புலையேனாக நான் இருக்கிறேன். பிழையை பொறுத்தருள்வாய் சொன்ன இல்லையா? நம்ம என்னென்ன பிழைகள் நம்ம செய்தாலும் அவர் என்ன செய்வாரு, நம்மளுடைய பிழைகள் எல்லாவற்றையும் இறைவன் தாயாகவும் தந்தையாகவும் நமக்குள் இருந்து நம்மளுடைய பிழைகள் அத்தனையும் அவர்கள் என்ன செய்யறாங்க, பொறுத்தருள்வாய். அவங்க என்ன செய்யறாங்க, நம்மளுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் அவங்க பொறுத்தருளாங்க. பிழையை பொறுத்த கல்லா மனக்கடை ஏனே பாருங்க, கல்லா மனக்கடையாளே. இந்த இடத்துல நம்ம அழுத்தமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கடை விருத்தேன் அல்ல, என்ன கடை, கல்லா கல்லு போல இருக்குது. நம்மளுடைய மனசு எப்படி இருக்குன்னா, கருங்கல்லிலும் பாறைக்கல்லிலும் அழுத்தமாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய மனமானது கல்லாய் இருக்கின்றது. அதனால கல்லா மனக்கடையாளே. இந்த மாதிரி இந்த கல்லு போல உன் மனசை வச்சுக்கிட்டு உயிர் இரக்கமே இல்லாம கருணையே இல்லாம உன்னுடைய அருளை எனக்கு கொடுக்க வேண்டுமே என்று நீ சொன்னாய். ஆனால் எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? பெற்றுக்கொள்ளவே நம்மால் என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. நம்மளுடைய உள்ளமானது எப்படி இருக்கணும், நம்மளுடைய மனதானது நமக்குள் எப்படி இருக்க வேண்டும், கல்லாக இருக்கக்கூடாது, கருணே ரூபமாக நாம் இருக்க வேண்டும். அந்த கருணையோடு இருந்தால் மட்டுமே நமக்கு என்ன ஆகும், அந்த எல்லா அருளையும் நம்ம என்ன செய்யலாம், நாம் பெற்றுக்கொள்ளலாம். கல்லா மனக்கடையாளே கடை வைத்து கண்டது. இந்த இடத்துல அதனாலதான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு. ஏன் கொள்ளல, நமக்கு கருணை இல்லை. நீ கல்லாகி இருக்கின்ற இந்த மனதை வைத்து கொண்டு நீ என்ன செய்யற, அந்த போயிட்டு இறை அருள் எனக்கு வேணும், இறை அருள் எனக்கு வேணும்னு கேட்டா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. கடை வைத்து கண்டது என்ன கிடைச்சது, துன்பு அல்லால். துன்பம் தான் கிட்டுது. அணுதுணையும் அறியேன் இன்பமாவது எதுவே. நான் மனசை கல்லாக வைத்துக்கிட்டு எல்லாம் இருந்த இறைவா உன்னுடைய அருளை எனக்கு கொடு நான் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஆனா நான் என்ன பண்ணிருக்கிறேன், என்னோட மனசை நான் கடைய வச்சிருக்கிறேன். அதனால நான் பெற்றது என்னது, துன்பம். அதனால நமக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன வேண்டும், உயிர் இரக்கம் என்கின்ற ஒன்று வேணும், கருணை என்கின்ற ஒன்று வேணும். அது இருந்தால் மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும், இறைவனுடைய பூரணமான அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உயிரிலும் இறைவன் இருக்கின்றார். அதனாலதான் எல்லா உயிர்களும் எம்பொற்று வாழ்க. அந்த உயிருக்குள்ள நாமும் இருக்கின்றோம். அதனால என்னைய காப்பாத்தி எல்லாரையும் காப்பாத்தி நம்ம என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
சோ இன்றிலிருந்து எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? கொலை புலையை தவிர்த்து உள்ளத்தை கருணையோடு நாம் வைத்து கொண்டோமானால் அந்த பரிபூர்ணமாக இருக்கின்ற அந்த அருளை நாம் எல்லோருமே பெற்றுக்கொள்ளலாம். இதுவேதான் இந்த பாடலை தான் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன் என்று மருவி அந்த இதுக்கு அதை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அவர் வந்தாரு, சொன்னாரு, கேட்கல, போயிட்டு உள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அது அர்த்தம் இல்ல. கல்லு போன்ற இந்த மனக்கடையை நீ விரித்து இறை அருளை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் கட்டி கொண்ட? பிறப்பு மறுபடி 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 என்ன பண்ற? உன்னுடைய உள்ளம் கருணையாக இல்லதுனால, ஜீவ காரணியத்தோடு இல்லதுனால என்ன பண்ற? துன்பம். எத்தனை பிறப்பு என்று நமக்கு தெரியாது. அடுத்த பிறப்பு மனித பிறப்பா என்றும் நமக்கு தெரியாது. அதனால் நாம் எல்லோரும் என்ன வேண்டும்? அந்த கருணை உள்ளத்தோடும் இறை சிந்தனையோடும் நாம் அடுத்து நம்ம பார்க்க போறோம். பேருபதேசத்தில் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, பெருமான் அப்பொழுது எனக்கு அற்ப அறிவாக இருந்தது, அதுக்கு சாட்சியாக என்னுடைய திருவருப்பாவும் சோஸ்திர பாடல்களும் நம்ம சபைக்கு கொண்டு வந்தால் அதுவே சொல்லும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அதாவது 1873 ஆண்டு 21/10/1873 பெருமான் நம்மளுக்கு என்ன செய்றாங்க? சன்மார்க்க கொடியை வெள்ளை மஞ்சள் கலந்த அந்த கொடியை ஏற்றி விட்டு பேருபதேசம் என்கின்ற ஒன்றை நமக்கு கொடுக்கின்றார்கள். அதுவே மகா உபதேசமாக நமக்கு இருக்கின்றது. இந்த பேருபதேசமாக இருக்கின்றது நமக்கு என்னது? நமக்கு சத் விசாரம். சன்மார்க்கத்துல 2 துடுப்புகளாக, ஒன்று பரோபகாரம், மற்றொன்று சத் விசாரம். பரோபகாரமும் சத் விசாரமும் நமக்கு முக்கிய 2 துடுப்புகளாக சன்மார்க்கத்தில் ஏறினவர்கள் அந்த 2 துடுப்புகளையும் வைத்து பயணிக்க வேண்டும். அந்த ஜீவகாமி ஒழுக்கத்தோடு இருந்து பரோபகாரத்தோடு இருந்து நமக்கு அங்கே நம்மளுடைய அன்பும் அறிவும் பெறுகின்றது. அந்த அறிவு, அந்த மெய் அறிவை கொண்டு நாம் சட் விசாரம் செய்ய வேண்டும். அருளை நிறைய நமக்குள்ள ஏற்றிட்டோம், அதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு விசாரம் என்கின்ற அக உஷ்ணம் நமக்கு தேவைப்படுகின்றதுனால பெருமான் நமக்கு 2மே சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க. சரி, அதுக்கு முன்பே நம்ம பார்க்கணும், பெருமானாருக்கு அற்ப அறிவு என்று சொன்னதுனால பெருமானாருடைய பிறப்பு அந்த வாழ்க்கை இது வாழ்க்கை வரலாறு அல்ல. அவர் கருவிலேயே அவர் எந்த நிலையை பெற்றார், எப்படி இந்த இறைவன் அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவது நம்ம பார்த்தோம்னா இறைவன் அவர் என்ன செய்கிறாரு? வள்ளல் பெருமானை நமக்காக வருவிக்கிறார். அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் நம்ம எல்லோருமே சகத்தை திருத்தி சன்மார்க்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தை பரத்தை அடைவதற்கென்றே இறைவனால் நான் வருவிக்க உற்றேன், அவன் அருளை நான் பெற்று கொண்டேன், அருளை நான் பெற்றேன் என்று ரொம்ப அழகாக பெருமான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெருமானார் நம்மளும் எங்க இருக்கோம்? பாசாந்த காலத்துல அஞ்ஞான வெளியில இருந்த நம்மளுக்கும் தனுகரண போன போகம் என்று கொடுத்து இந்த ஒரு சிற்றறிவு நமக்கு கொஞ்சோடு அறிவு கொடுத்து இந்த பிறப்புக்கு நம்மளை உட்படுத்தி இருக்கின்றார்கள். நம்ம எல்லோரும் இந்த மனித பிறப்பை நாம் எடுத்து இருக்கின்றோம். மனம் என்கின்றது விரிந்ததுனால மனிதன் என்கின்ற ஒரு பேரோடு நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ பெருமானார் அந்த கட்டத்துல மலத்தில் கிடந்தே தன்னை எடுத்து அருளி, நம்மளை போல அந்த நிலையில இருக்கிறப்ப அந்த இறைவன் என்ன செய்யற? மலத்திலே கிடந்தேன் தன்னை எடுத்து அருளி மண்ணிவ வடிவழித்து, வடிவன்வ அருள் வடிவமாகி இருக்கின்ற பாருங்க, அங்கிருந்து அவருக்கு அழித்து. இதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அறிஞர் குலத்திலே பயிலும் தரமு இங்கு எனக்கு கொடுத்து, நமக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? அங்கிருந்து எடுத்து நம்மளுக்கு கொஞ்சோடு ஒரு சிற்றறிவை கொடுத்து நம்ம இந்த நிலைக்கு நம்மளை அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் வள்ளல் பெருமானையோ அங்கிருந்து அந்த இருந்து எடுத்து அவருக்கு ஒரு அருள் வடிவை கொடுத்து எங்க
அறிஞர்கள் குலத்திலே பயிலும் அறிவை அவருக்கு கொடுக்கிறாரு. அந்த பிறப்பிலே அவரை எடுத்து அனுப்புறப்ப அவருடைய அறிவு எப்படி இருக்கு? அறிஞர்கள் மத்தியில, அதான் ஓதாது உணர்ந்திட ஒளியளித்தளிக்கே ஆதாரமாகி அற்பெருஞ்சோதின்றாரு. அவர் யாருக்கிட்டே போய் கற்றுக்கொள்ளல, எதுவுமே இல்லை. அப்போ அவருக்கு என்ன ஆகுது? அங்கே அறிஞர்கள் குலத்திலே பயிலும் தரமிங்கு எனக்கு கொடுத்து உள்ளே விளங்கும் சத்குருவே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை நம்ம எடுத்துக்கிற விஷயம் என்னன்னா, அங்கிருந்து அவரை எடுத்து இங்கே அந்த நம்ம இந்த பிறப்புக்கு உட்படுத்துகிறப்ப அறிஞர்களுடைய மத்தியில் இருக்கின்ற அந்த அறிவாகி இருக்கின்ற அந்த ஞானத்தோடு தான் அவர் வருகின்றார். ஏன்னா அந்த தலைப்பு அவருக்கு அந்த ஞானம் இல்லை என்கின்றனால இது என்ன ஆகுது? நாம் இந்த இடத்துல அதை குறிக்கின்ற ஒன்று. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, கருவில் கலந்த துணையே. அவர் கருவாக இருக்கின்றப்பையே கருவிலே இறைவன் என்ன செய்கின்றார்? அவருடைய முழுமையாக அவருடனே கலந்து கொள்கின்றார். கண்ணில் கலந்த ஒளியை கண்ணில் கலக்கின்றார், உருவில் கலக்கின்றார், உணர்வில் கலக்கின்றார். எல்லா நிலையிலும் அவர் கலந்து சித்தி அளித்த பெருங்கருணை தேவே உலகத்திரள் எல்லாம் மறுவி கலந்து வாழ்வதற்கே வாய்த்த தருணம் இது என்று அவர் சொல்றாங்க. அப்போ அந்த கருவிலே அவர் என்ன செய்றார்? கருவில கலந்து, கண்ணில் கலந்து, உருவில் கலந்து, உணர்வில் கலந்து, எல்லா சித்தியும் அருளையும் கொடுத்து சித்தியை அளித்த பெருங்கருணை, பெருங்கருணையாக இருக்கின்ற இறைவன் வள்ளல் பெருமானுக்கு கருவிலே அத்தனையும் அவருக்கு கொடுத்து விடுகின்றார். அதை விட நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம பார்த்தோன்னா, உருவமும் அருவமும் உபயமும் உளதிலதாய் ஒளிர் ஒரு தனி முதலே கருவினில் எனக்கு அருள் கணிந்து அளித்தவனே. எங்க பெருமானார் அந்த கருவிலே இருக்கும் பொழுது அவருக்கு என்ன செய்யறாங்க? அவருக்கு பரிபூரணமான அருள், எனக்கு அருள் கணிந்தளித்தவனே, கண்ணுடையாய் பெருங்கடவுளர் பதியே, திருநிலை பெற என்னை வளர்க்கின்ற பரமே. அப்போ அந்த கருவிலே கலந்த இறைவன் அவர் என்ன செய்யறாரு? அந்த பரநிலையாக இருக்கின்ற சிவகுரு துரியத்தில் தெளி அனுபவமே. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய பெருமானார் அந்த கருவிலே இருக்கின்ற அந்த தருணத்திலே இறைவன் அவனோடு கலந்து அவரை என்ன செய்கிறாரு? சிவகுரு துரிய நிலை வர ஏற்றப்படுகின்றது. அங்கே ஏற்படுகின்ற அந்த அனுபவத்தையும் அவர் என்ன செய்கிறாரு? பெற்று கொள்கின்றார். இப்போ இந்த துரிய சிவதுரியம் என்று சொல்றப்ப அந்த துரியம் என்கிற நிலையும் துரியத்துக்கு அடுத்து, அதாவது சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம், அதுக்கு அடுத்துதான் துரியாதீதம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம அதுக்குள்ள விரிவாக நம்ம பார்க்கறது இல்லை, அது என்ன என்று மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். துரியம் என்ற நிலை துரியம் என்றும், அந்த துரியம் என்கிற நிலை ஜீவ துரியம் என்றும், பர துரியம் என்றும், சிவ துரியம் என்றும் அது என்ன செய்யுது? மூன்றாக அது பிரித்து நம்ம பார்க்கின்ற ஒரு நிலையில இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆன்மா அதனுடைய பயணத்தில் அது போகின்ற போது அதனுடைய ஜீவ துரியம் என்கிற நிலையில அந்த தத்துவங்கள் எல்லாவற்றையும் அது நீக்கப்பட்டு அந்த அருளை அது தரிசிக்கின்றது. அது அருளை அது காண்கின்ற போது இந்த தத்துவ நிக்கிரகங்கள் எல்லா தத்துவங்களையும் நிக்கிரகம் செய்தது அந்த அருள்தான் என்பதை இந்த ஆன்மா உணர்கின்றது. அப்பொழுதுதான் நான் யார் என்கின்ற உணர்வு அந்த ஜீவத்துரிய நிலையில் இந்த ஆன்மாவுக்கு கிடைக்கின்றது. ஸோ அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அது போகும் பொழுது அருள் துணை கொண்டு அதை நீக்கினதுனால இந்த ஆன்மா அருளே வடிவமாக அது மாறுகின்றது. அருள் வேறு இது வேறு அல்ல, அந்த நிலையில் இந்த ஆன்மா பயணித்து செல்கின்றது. அதுக்கு அடுத்த நிலை என்னது? சிவத்துரிய நிலை, அதாவது சிவகுரு துரியம் என்கின்ற அந்த நிலை. அந்த நிலை என்னன்னா, இந்த பர துரியத்திலிருந்து அந்த ஆன்மா அதனுடைய அருளாகவே இருக்கின்ற அந்த ஆன்மா அந்த அருளில் இருந்து அந்த வடிவில் இருந்து அது என்ன செய்த அடுத்த நிலைக்கு சிவாத்வைதம் என்கின்ற சிவம் என்கின்ற இரண்டும் அற்ற நிலையில அதை நம்ம பார்க்கலாம். அந்த நிலையில அது என்ன செய்யுதுன்னா அந்த இடத்துல தான் அதுக்கு சிவதுரியம் இல்லைன்னா குரு துரியம் என்கின்ற நிலை அதுக்கு கிடைக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்மா பயணத்தில் நம்ம போனோம்னா
வந்து என்ன செய்யணும், தத்துவங்களை நிக்கிரகம் செய்து அதன் பிறகு அருளே நம்ம வந்து அதை பெற்று அந்த அருளாலே அடுத்து ஸ்வாத்வைதம் அந்த அருள் போதத்தையும் நம்ம போக்கி அடுத்த நிலையில ஸ்வாத்வைதம் என்கின்ற அந்த நிலையை நாம் அடைகின்ற ஒரு தன்மையாக இந்த ஆன்மா இருக்கின்றது. நம்ம இதை ஏன் நம்ம எடுத்து சொல்றோம்னா, பெருமானாருடைய அந்த அறிவு எந்த ஒரு நிலையில அந்த கருவிலே அவர் எந்த நிலையோடு இந்த உலகிற்கு வருவிக்க உற்றார் என்பதை நம்ம வந்து தெரிந்து கொள்வதற்காக தான் இதை நம்ம எடுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்பொழுது வந்து பேருபதேசம். இப்போ பேருபதேசத்தில் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாங்க என்றதை நம்ம பார்த்து விட்டு அதிலிருந்து நம்ம போகிறோம். பெருமானார் பேருபதேசத்தில் என்ன சொல்றாங்கன்னா, சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். பெருமானார் சொல்றாங்க இல்லையா, சைவம் வைணவம் சமயங்கள் முதல்ல வேதாந்தம் சித்தாந்தம் அதிலெல்லாம் நீ என்ன பண்ணாத, எந்த லட்சியமும் நீ வைக்க வேண்டாம். அவற்றில் தெய்வத்தை பற்றி குழு குறியாக குறிச்சுதான் இருக்கிறாங்க, ஒரு குறித்து இருக்கின்றதே அன்றே புறங்கவியாக சொல்லவில்லை. அது வந்து ஒரு குழு குறியாக தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுலலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீ என்ன பண்ணு, நீ அதில் நீ லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவங்க கொடுக்குறாங்க. அவ்வாறு பயிலுவோமானால் நமக்கு காலம் இல்லை, நமக்கு நேரம் இருக்கா, நேரம் பத்தாது. ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் அவைகளிலும் சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம். நம்ம இப்போ போயிட்டு எல்லாம் சொல்லுவாங்க, அவரே இதை படிச்சு தானே வந்தாரு, அதனால நான் இதை படிக்க போறேன், அதுக்கப்புறம் நான் அதை பார்த்துக்கிட்டேன், அதுக்கு நமக்கு என்ன இல்லை, காலம் இல்லை. அதனால அந்த அற்ப பிரயோஜனத்தை நீ என்ன வேண்டாம், பெற்றுக்கொள்ள வேண்டாம். அதனால நீ என்ன பண்ணுனா, அதுல நீ வந்து லட்சியம் வைக்க வேண்டாம். அதுல லட்சியம் வைத்தனா உனக்கு கிடைக்குது, அற்ப பிரயோஜனம் பெற்று கொள்ள கூடுமே அல்லது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்று கொள்கின்றதற்கு முடியாது. நம்மளுடைய சன்மார்க்கம் மட்டும்தான் என்ன செய்து நம்மளுடைய ஆன்ம அனுபவம், ஆன்ம லாபம், பேரின்ப லாபம், மரணமில்லா பெருவாழ்வு என்பதை சன்மார்க்கம் மட்டுமே தான் நமக்கு எடுத்து சொல்கிறது. மீது எல்லாமே சொர்க்க நரகம், இறந்தா மறுபடி பிறப்பு எடுக்கணும், பாவம் புண்ணியம், அந்த நிலையில தான் அது எல்லாமே இருக்கின்றது. ஆனால் நமக்கு ஆன்ம லாபம் அடைய வேண்டும், ஆன்ம அனுபவத்தை நாம் பெற்று கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உடம்புக்குள்ள ஜீவனாக இருக்கின்ற அறிவுக்கறிவாய் இருக்கின்ற ஜீவனும் இயற்கை விளக்கமாக இருக்கின்ற அறிவுக்கறிவாய் இருக்கின்ற இயற்கை விளக்கமாகிய கடவுளின் அந்த சத்து, அது ரெண்டு மட்டும்தான் நமக்குள்ள சத்து பொருளாக இயங்கி கொண்டு இருக்கின்றது. மீது எல்லாமே ஜடம். எப்படி ஒரு கட்டடத்தை மண் செங்கல்லாம் வச்சு கட்டுற மாதிரி ஜடமாகவும் நம்மளுடைய ஆன்மாவாக இருக்கின்ற அந்த ஆன்மாவில் கொடுக்கப்பட்ட அறிவும் கடவுள் அறிவு இரண்டு மட்டும்தான் நமக்குள் இருக்கின்ற சத்து பொருளாக இருக்கின்றது. அதனால் தான் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆன்ம அனுபவத்தை பெற்று கொள்கிறதுக்கு முடியாது. இந்த மாதிரி புராணங்கள் சமயங்கள் மதங்கள் அதிலெல்லாம் போயிட்டு நம்ம வந்து அதை பின்பற்றி அந்த நிலையிலிருந்து நம்ம போனோமானால் நம்மளுடைய அனுபவத்தை நாம் பெற்று கொள்ள முடியாது. ஏனெனில் நமக்கு காலமில்லை. மேலும் இவைகளுக்கு எல்லாம் சாட்சி நானே இருக்கின்றேன் என்கிறாங்க. இதுல எல்லாமே உனக்கு அற்பமாக தான் உனக்கு கிடைக்க போகுது. இதுக்கெல்லாம் யாரு சாட்சி, நானே சாட்சியாக இருக்கின்றேன் என்று நம் வள்ளல் பெருமான் கூறுகின்றார். நான் முதலில் சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டு இருந்தது இவ்வளவு என்று அவ்வளவு என்று சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய பெருமானாருடைய நம்ம பிறப்பை பார்த்தோம்னா, அவர் ஒரு சைவ குடும்பத்தில், அவங்க அண்ணன் வந்து புராண கதைகள் சமய கதைகள் இதெல்லாம் சொல்கின்ற ஒரு குடும்பத்தில் தான் நம் பெருமானார் வருவிக்க விடுறாங்க. அவங்களுடைய குடும்ப நிலையிலே வந்து தான் அந்த மாதிரி தான் வர்றாங்க. ஸோ அப்படின்னா நம்ம ஒரு குழந்தைய நம்ம வந்து வளர்த்து வந்து அந்த குழந்தை எப்படி இருக்கும், நம்ம எதை பின்பற்றுறோமோ அதை தான் அது பின்பற்றி வரும். அப்போனா அந்த நிலையில் பெருமான் இருக்கிறப்ப அந்த மாதிரி அந்த சமயங்கள் மதங்கள் அந்த எல்லாவற்றிலும் அவங்க லட்சியம் வச்சுருக்காங்க. திருவருப்பா முதல் 5 திருமறைகளே நம்ம எடுத்து பார்த்தால்
வான்கலந்த மாணிக்க வாசகா அப்படின்னு சொல்றாங்க. வரலாறை பார்த்தா அந்த மாணிக்க வாசகருடைய திரு வாசகத்தை அவர்களுடைய தலையில் சுமந்து செல்லுவதாக, அதை தலையிலே தான் அவர் வச்சிருப்பாராம். திருமந்திரத்திலிருந்து எல்லாவற்றையும் ரொம்ப ரொம்ப ஆழமாக அவர் கற்கின்ற ஒரு தன்மை அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்ப அதனால தான் அவர் சொல்றாரு, அந்த சமயத்தில் லட்சியம் வைத்து சொல்ல எவ்வளவு நான் வந்து அவ்வளவு இவ்வளவு என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த லட்சியம் இப்பொழுது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? இப்ப என்னாச்சு, பேருபதேசம் சொல்றப்ப அந்த நிலை வந்து மாறி போகின்றது. அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றப்ப அந்த லட்சியம் வந்து இப்ப என்ன ஆயிருச்சு, எப்படி போய்விட்டது என்று பார்த்தீர்களா? அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி, அந்த மாதிரி இந்த லட்சியம் வைத்துட்டு இருந்ததுக்கு சாட்சி வேறு வேண்டியது இல்லை. நம்ம வேறு யார்ட்டுமே போய் கேட்க வேண்டாம். இல்லை, நான் சொல்லி இருக்கின்ற திருவருட்பாவில் அடங்கி இருக்கின்ற சோஸ்திரங்களே போதும். இந்த இடத்துல தான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வேற யாருக்கிட்டே போய் நானே ஒரு சாட்சியாக தான் இருக்கிறேன், நானே சாட்சியாக முதல் 5 திருமுறைகளில் என்னுடைய திருவருட்பாவில் உள்ள அந்த தோத்திர பாடல்களே அதுவே சாட்சி சொல்லும் நான் எவ்வளவு அழுத்தமாக இருக்கின்றேன் என்று. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா 200க்கு மேலப்பட்ட சிவத்தலங்கள் ஐயா பாடி இருக்கிறாங்க. அருளாளர்கள் எல்லோரையும் பற்றிய திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம், புராண கதைகள், வேதாந்தம், சித்தாந்தம் எல்லாமே அதுக்குள்ள கலந்த ஒன்றாக தான் ஐயா வந்து நமக்கே கொடுத்து இருக்கின்றார்கள். இல்லை இன்னொரு விஷயம் நான் என்ன சிந்திப்பேன்னா, எல்லாமே அதுக்குள்ள இருக்குது இல்லையா? அப்போ நம்ம அதை படிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டச் பண்ணிக்கலாமே. புராணங்கள் அது எல்லாமே நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை விட்டு விட்டு நம்ம என்ன வேண்டாம், தனியாக போயிட்டு ஒரு புராண கதையை அதையும் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அதை படிக்கிறப்ப நம்மளுடைய மற்ற புராண கதைகளும் நமக்கு ஓரளவு விளங்குகின்ற ஒரு தன்மை நமக்கு கிடைக்கதான் செய்து. அடங்கி இருக்கின்ற சோஸ்திரங்களே போதும், அதே வந்து சாட்சி சொல்லிடும். இவர் இந்த மாதிரி தான் இருந்தாரு, சமயத்தில் அழுத்தமாக தான் இருந்தாரு, அந்த நிலையில இருந்து தான் இதெல்லாம் வெளிப்பட்டதுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து என்ன செஞ்சிடும், அதுங்களே சாட்சி சொல்லும். அதே தோத்திரங்களே போதும். அந்த சோஸ்திரங்களையும் மற்றவர்களுடைய தோத்திரங்களையும் நமக்கு கொண்டு வந்தால், சபைக்கு அந்த சபைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்தால் அவைகளை சாட்சி சொல்லிவிடும். ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்தது என்றால், அப்பொழுது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது. ஸோ இந்த வார்த்தை தான் நாம் ஆழமாக இப்போ சிந்திக்க போகிறோம். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நம் வள்ளல் பெருமானுக்கு முதலில் இறைவனால் வெளிப்படுத்திய மந்திரம் 5 எழுத்து மந்திரம். நம் பெருமானாருக்கு முதல்ல எதை வெளிப்படுத்தினாங்க, இறைவன் 5 எழுத்து மந்திரத்தை தான் அவருக்கு வந்து வெளிப்படுத்துறாங்க. அப்படி வெளிப்படுத்தினதுக்கு சாட்சியாக நம்ம திருவருட்பாவிலே பாடல் இருக்கு. பான் மறுத்து விளையாடும் சிறு பருவத்திடையே பகரும் உலக இச்சை ஒன்றும் பதியா என் உள்ளத்தே. பால் குடிக்கின்ற தன்மை அதை மறந்து, அப்ப அதோட வயதை பாருங்க, எத்தனை வயது. பெருமானார் வந்து நமக்கு வந்து சிதம்பரத்துக்கு தூக்கி சொல்றப்ப திரை நீக்க கலகல என்று சிரித்தாருன்றோம். 5 மாத குழந்தையாக அவர் இருக்கிறப்ப அந்த நிலையில இருந்தாருங்கிறோம். அப்போ உலக இச்சை ஒன்றும் பதியாது என் உள்ளத்தை, அவளுக்கு வந்து என்னது இல்லை, எந்த உலக இச்சையும் இல்லை. மான் மறுத்து விளங்கும் திரு 5 எழுத்தே பதிய வைத்த பெருவாழ்வே. அப்ப பெருமானார் வந்து எந்த ஒரு நிலையில இருக்கிறப்ப எந்த வயதிலே அவருக்கு என்னது கிடைக்குது, 5 எழுத்து மந்திரமாகிய சிவாய நம என்கின்ற அந்த மந்திரத்தை நம் பெருமான் பான் மறுத்து விளையாடு அந்த சிறுவ பருவத்திலே அவர் பெற்றுக்கொள்கின்றார். வைத்த பெருவாழ்வே என் வாழ்வில் ஒரு சுகமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை, அந்த நிலையில நம் பெருமானாருக்கு வந்து 5 எழுத்து மந்திரமாகிய சிவாய நம என்பது அவருடைய பால் குடி கூட மறக்காத ஒரு குழந்தை. அதுக்கு வந்து அந்த 5 எழுத்து மந்திரத்தை அப்பொழுதே அவர் என்ன செய்யறாரு,
பெற்று கொள்கின்றார். அடுத்து இவர் என்ன பண்றாருன்னா, அந்த இதுக்கு சாட்சியாக இது ரகசியம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் இருக்கின்றது. உரைநடையில் நம்மளுக்கு ஒரு கடிதம் பெருமானார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கடிதத்தை நம்ம பார்த்தோம்னா, பிரம்மா விஷ்ணு ருத்ராதிகளுடைய பதங்களும் அந்த கர்த்தாக்களும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களுடைய பதங்களும் அந்த கர்த்தாக்களும் அவர்களால் சிருஷ்டி திதி சங்காரம். பிரம்மா படைப்பாரு, விஷ்ணு காப்பாரு, ருத்ரன் அழிப்பாரு. அந்த மாதிரி அந்த நிலையில் இருக்கின்ற அவர்களால் சிருஷ்டிக்கு, அதான் ஸ்திதி சிருஷ்டி திதி சங்காரம் அப்படின்னு சொல்லப்படுது. சொல்லப்பட்டு வருகின்ற தேகாதி பிரபஞ்சங்களை அனித்தியம், அது எல்லாமே என்னது, நமக்கு அனித்தியம் ஆகலில் நித்தியமாகியும் என்றும் ஒரு தன்மை உள்ளதாகியும் சச்சிதானந்த வடிவமாகியும் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்த நிலையில சிவம் என்கின்ற ஒன்றாகவும், இந்த இடத்துல ஏன்னா அவர் கொடுக்கப்பட்ட 5 எழுத்து மந்திரத்தினால வடிவாகவும் அகண்ட பரிபூரண வஸ்துவாகியும் விளங்கி சிவமே நமக்கு பொருள். ஏன்னா அவருக்கு கிடைத்தது என்னது அந்த டைம்ல, அந்த மந்திரா மட்டும்தான். அதனால அவர் என்ன செய்யறாரு, சிவம் என்கிற சிவாய நம என்கின்ற அந்த மந்திரத்தை அவர் தன்னுடைய தோழனுக்கு, அவருடைய நண்பருக்கு அவர் எழுதுறாரு. அன்றியும் தாய் தந்தை குரு தெய்வம் சிநேகர் உறவினர் முதலியவர்களும் மேற்குறித்த சிவத்தின் திருவருளே அல்லாது வேறில்லை. நம்ம எல்லோருமே யாரு, இறைவனுடைய திருவருளால் உள்ள ஆன்மாக்கள் தான். நாம் எல்லோருமே சகோதரர்கள் தான், சகோதரிகள் தான். நாம் வேறு வேறு அல்ல. எல்லோருடைய ஆன்மாக்களும் ஒரே இடத்துல இருந்து தான் அங்கே வந்திருக்கோம். ஆனால் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு இந்த தனுகரண போகம் என்கின்றது மாறுபட்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதுதான் மேற்குறித்த சிவத்தின் திருவருளே அல்லாது வேறில்லை. நாம் பல சனனங்களையும் நிறைய பிறப்பு எடுத்திருக்கோம். தப்பி தப்பி மேலான இந்த மனித பிறவி எடுத்து சிவத்தின் எதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கோம்னா, சிவத்தின் திருவருளை பெறுவதற்கே எவ்வகை பிரயாசத்தினாலாவது அந்த அருளை நாம் என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும். அது எப்படி அடைவது? அந்த அருள் எவ்வகையால் வரும் என்றால், எல்லா உயிர்களிடத்திலும் தயவு, எல்லா உயிர்களிடத்திலும் தயவு அப்படின்றப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நாம் இருக்க வேண்டும். கொலை புலையை நாம் தவிர்க்க வேண்டும். நான் சிவனை வணங்கிக்கிட்டு இருக்கேன், நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டு சாப்பிடுவேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் எல்லாவற்றையும் இறந்தது எல்லாவற்றையும் சுடுகாட்டில் புதைக்கின்றார்கள், இறந்த எல்லாவற்றையும் வயிற்றுக்குள்ள போட்டு வயிற்றை சுடுகாடாக கொண்டு கடவுள் முன்னாடி நின்றுக்கிட்டு அப்பா என்னை காப்பாத்துனா அவர் எப்படி நம்மளை காப்பாற்றுவார்? காப்பாற்றுவாங்களா? காப்பாற்ற மாட்டாங்களா? காப்பாற்ற மாட்டாங்க. உங்களுக்கு அருள் வேணும். அடுத்த பிறப்புல ஏதாவது ஒன்றா பிறந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த மனித பிறப்பாது நம்மளுக்கு மறுபடி கிடைத்தால் கூட பரவாயில்ல என்ற ஒரு எண்ணம் இருந்தால் கொலை புலையை தருவிக்கின்ற ஒரு நிலையில் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். கருணையே உள்ளமாக நாம் கொண்டு நாம் வாழ வேண்டும். சரி, அந்த அருள் எவ்வகையால் வரும் என்றால், எல்லா உயிர்களிடத்தில் தயவும், பிரபஞ்சத்தில் வெறுப்பும், சிவத்தினிடத்தில் அன்பும் மாறாது நம்மிடத்தில் இருந்தால், எல்லா உயிர்களிடத்துல என்ன இருக்கணும்? தயவு இருக்கணும். இறைவன் மீது என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். பிரபஞ்சத்தின் மீது என்ன இருக்கணும்? வெறுப்பு இருக்கணும். ஏன்னா இது எல்லாம் மாயினால் ஏற்படுத்தப்பட்டது. இது இயற்கை அல்ல, ஒரு நாளைக்கு அழிந்து விடும். இயற்கையாக இருக்கின்ற இறைவன் மட்டும் நித்தியமாக என்றென்றும் இருப்பார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நாமும் அதனை அடைந்து எதிரற்ற சுகத்தில் இருப்போம். இது சத்தியம். இனி மேற்குறித்த சாதனத்தை நாம் பெறுவதற்கு சிவ பஞ்சாசர தியானமே முக்கிய காரணமாக இருக்கின்றது என்று நம் பெருமானாருக்கு முதலில் கொடுத்த
சிவாய நம என்கின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அவர் பெற்று கொண்டதுனால நீ எப்படி இரு, இந்த நிலையிலே நீ வந்து அந்த மந்திரத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க. ஆக நீ இடைவிடாது நல்ல மனதோடு அதனை தியானிக்க வேண்டும். இது வந்து நம்மளுக்கு ஒரு பிரிவாக தான் இது என்ன செய்யும், பிரிந்து செல்லும். இப்போ முதல்ல ஐந்தெழுத்து மந்திரத்தை கொடுத்துட்டாங்க, சிவாய நம என்று அவங்க சொல்லிட்டாங்க. அந்த சிவாய நம என்று சொல்லி எல்லா புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே அந்த மந்திரம் சொல்லி தான் அது எல்லாமே செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. சரி, இப்பொழுதுதான் நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்து இந்த அற்ப அறிவு என்றால் என்ன என்பதை நாம் இப்பொழுதுதான் என்ன போகிறோம், பார்க்க போகின்றோம். இதை பார்ப்பதற்கு ஒளிவில் ஒடுக்கத்திலிருந்து நம்மளுக்கு வந்து என்னது, ஒளிவில் ஒடுக்கத்திலிருந்து 159வது பாடல் விரத்தி விளக்கம் என்ற தலைப்புல இந்த பாடல் இருக்கின்றது. நம்ம ஒன்று எடுத்துட்டு அப்படி இல்லை, அந்த பாடலை நம்ம பார்த்தோன்னா அறிந்து ஒன்றை நம்ம என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும், பற்றி. ஸோ அதை பற்றுகின்ற ஒரு தன்மை முதல்ல அறியணும், அடுத்து அதை பற்றணும், அதன் பிறகு நின்று அழுந்தி. அப்ப இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு பொருளை நம்ம பார்க்குறப்ப அது வந்து நம்ம என்ன செய்யறோம், முதல்ல வந்து அதை பற்றுறோம். ஒன்று பார்க்குறப்ப ஓ இதுதான் அப்படின்னு சொல்லி அதை பற்றுறோம். பற்றுனோன்னு அடுத்து என்ன செய்யறோம், ஆமா இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும். இது என்னது, இது என்னது, இது என்னது என்று நாம் என்ன செய்ய வேண்டும், அதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அது நமக்கு சகாயமாக இருந்தால் அதுல நம்ம என்ன செய்யறோம், அதில் அழுந்தி விடுகின்றோம். அதை விட்டு நம்ம போக மாட்டோம். அசைவ உணவு எடுக்காதன்னு சொன்னாலும் அதை மாமிசத்தை பார்த்து அதில் பற்ற வச்சு அதுல அழுந்தி போயிடுறாங்க. அழுந்தி போனவங்களை எப்படி தூக்கி வெளியே போடுவது, அழுந்தி போனவங்களை எடுத்து போட முடியுமா, முடியாது. எதிலுமே நாம் அழுந்தி விட்டால் அதிலிருந்து வெளியேறு. சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் எல்லாம் பொய் 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 என்று நம் பெருமானார் சொல்றாங்க. ஆனா சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள்ல அழுந்தி போனவங்க வர்றாங்களா, வரமாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ வந்து என்ன சொல்றாரு, ஒன்றை அறிந்து, அதாவது இந்த பாடல பார்ப்போம், அறிந்து பற்றி நின்று அழுந்தும் அற்ப அறிவை அறிந்து. இந்த இடத்துல அற்ப அறிவு என்று நம் பெருமானார் என்னத்தை சொல்றாங்கன்னா, எதை நம்ம அறிந்து எதை அதை பற்றி எதுல அழுந்து போயிருக்கிறோம். பெருமானார் எல்லாரையுமே கடை தேர்த்துட்டோம்னு நினைக்கிறாங்க. அவர் காலகட்டத்தில் எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க. ஆனால் வந்து என்ன ஆயிருது, அந்த இடத்துல அழுந்து இருந்ததுனால. அதே போல நம் பெருமானாருடைய இதையும் நம்ம பார்க்க போறோம். ஏன் இதை கொண்டு பெருமானாரை நாம் ஒப்பிட்டு சொல்றோம் என்று இப்ப எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அற்ப அறிவு என்றால் ஒன்றை அறிந்து பற்றி அதில் அழுந்துவதே அற்ப அறிவு. அற்ப அறிவை அறிந்து சுத்தியே பேரறிவாய் நிறைந்து சிவம் தோயாமல் நின்றது போல் தோற்ற முதல் ஐந்துடனும் தோயாமல் சுத்த துறவு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவங்க நமக்கு கொடுக்கறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம என்ன பார்க்க போறோம், அந்த அறிவு எப்படி செயல்படுகின்றது என்பதை நம்ம பார்க்க போறோம். அப்போ வந்து பெருமானார் என்ன செய்யறாங்கன்னா, அந்த 5 திருமுறை நம்ம எடுக்கிறப்ப ஒவ்வொரு கோயிலுக்காக சென்று அவர் வந்து பாடுகின்ற ஒரு தன்மை இருக்குது. ஆனா வந்து இறுதியில வந்து பேருபதேசத்துல அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, தேவரையும் நின் சாயலாகவே நான் பார்த்தேனே அன்றே வேறு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி மாயையால் கலங்கி வருந்திய போதும் வல்லால் உன் தனையை மதித்து உன் சாயையாய் பிறரை பார்த்ததே அல்லால் தலைவா வேறு எண்ணியதுண்டோ, தூய பொற்பாதம் அறிய நான் அறியேன், துயர் இனி சிறிதும் இங்கு ஆற்றேன் என்று நம் பெருமானார் இந்த இடத்துல அந்த பாடல் என்னன்னா, உன்னை தான் நான் மதிச்சு உன் சாயையாக தான் நான் பிறரை பார்த்தேன்னு அல்ல,
வேறு ஒன்றுமில்லை நாயகா, எனது மயக்கமெல்லாம் தவிர்த்தேன், நன்னருள் புரிவது உன் கடனே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுக்குறாங்க. சரி, இப்போ வந்து பெருமானார் சொன்ன அந்த அந்த அற்ப அறிவுக்கு அந்த இடத்துல சொன்னது எதை அவர் பேஸாக வச்சு, எதை அவர் அடிப்படையாக வச்சு அவர் சொன்னதுக்கு அந்த என்ன காரணம் என்பதை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஒன்று என்ன ஆகுது, நம்ம ஞானேந்திரியங்கள் முதல்ல அறியுதுன்னு பார்த்தோம். ஒன்றை பற்றி நிற்கிறது கண்மேந்திரியமாக இருக்குதுன்னு பார்த்தோம். அழுந்து நிற்கிறது அந்த கரணங்கள் என்று பார்த்தோம். இப்போ இதில் வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் ஏதேனும் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமானார் நமக்கு இறுதியில் நமக்கு கொடுக்குறாங்க. தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சம் மேலும் புறக்கவியாக சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். எல்லாமே புறக்கவியாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுபோல் சைவம், வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம், சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம், அவற்றில் தெய்வத்தை பற்றி குழு குறியாக குறித்து இருக்கின்றது என்கின்றார். இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான ஒரு உண்மையை நாம் உணர்கின்ற தன்மை இங்கு தான் வருது. இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கின்றேன் என்று முதலில் ஏன் வந்து சைவ சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டு இருந்தது, இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் நாம் பார்த்தோம். அந்த சிறு குழந்தையாக இருக்கிறப்ப பான் மறுத்து விளையாடும் அந்த நிலையிலே அவருக்கு என்ன கிடைச்சிருக்குது, 5 எழுத்து மந்திரம் மட்டுமே கிடைத்ததுனால அந்த 5 எழுத்து மந்திரத்தை உட்பட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாவற்றையும் முதல்ல வந்து அவரு அறிந்து கொள்கின்றார். திருமந்திரம், திருவாசகம், புராணங்கள், சாத்திரங்கள், கோத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாரு, முதலில் அறிந்து கொள்கின்றார்கள். அத்தனை கதைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்றார். அப்ப புராண கதை தான் பெருமானார் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமே புராண கதை சொல்லி தான் என்ன செய்யறாங்க, சொற்பொழிவு ஆற்றி அதில் இருந்து வருகின்ற ஒரு வருமானத்தை அதை எடுத்து தான் அவங்க என்ன செய்யறாங்க, அவர்களுடைய குடும்பம் நடக்கின்ற ஒரு தன்மையாக இருக்கின்றது. அப்ப நம் பெருமானார என்ன செய்யறாரு, சிறு வயதிலேயே புராணங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொள்கின்றார். முதல்ல அறிகின்ற ஒரு தன்மை. அதன் பிறகு என்ன பண்றாரு, அதனை சொற்பொழிவாக உரையாற்றுவதற்கு அதில் பற்று வைக்கின்றார். பெருமானாருக்கு அது அழுத்தமாக தான் அவர் பார்க்குறாரு. எல்லா புராணங்கள் எல்லாமே அதை படிக்கணும், வைக்கணும், வேதங்களை சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும் என்று அதில் வந்து என்ன ஆகுது, அதில் பற்று. முதல்ல புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொள்கின்றார். அடுத்து அதில் வந்து பற்று வைக்கின்றார். அதில் பற்று வைத்ததுனால் நிறைய வந்து தோத்திரங்கள் எல்லாமே நிறைய ஒவ்வொரு கடவுளையும் பற்றி சொல்வதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை ஆழமாக நம்ம பார்த்தால் அங்கேயும் அவர் இறை பரம்பொருளை தேடுகின்ற ஒன்றாக தான் அங்கே இருக்கும். அவர் அப்படியே படிச்சுட்டு, அதே மாதிரி அவர் சமயத்தில் இருந்ததுனால, சமய குடும்பத்தில் பிறந்ததுனால பெற்றோர்களோடு கோவிலுக்கு செல்கின்ற ஒரு தன்மை இருந்தது. அங்கே செல்லும்போது நிறைய பேர் அந்த மக்களை பார்க்கின்றார், சைவத்தோடு கூடிய மக்களை பார்க்கின்றார். அவர்கள் எல்லோரையுமே வந்து சன்மார்க்கமாக இருக்கின்ற அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காகவே முதலில் அவருக்கு உணர்த்தப்பட்ட அந்த 5 எழுத்து, 5 தொழிலாக செய்து கொண்டிருக்க 5 எழுத்து மந்திரமாக இருக்கின்ற சிவாய நம என்கின்ற அதை அவர் வைத்து கொண்டு எல்லாவற்றையும் அதில் வந்து பற்று வைக்கின்றார். அதில் அழுந்து விடுகின்றார். காரணத்தினாலே நமக்கு முதல் 5 திருமுறைகள் கிடைக்கப்படுகிறது. ஆகையால் நமக்கு எல்லா புராணங்களும், கோவில் ஸ்தலங்களும், பெரியோர்கள் அருளிய நூல்கள், திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம் போன்ற பலரை பற்றியும், ஒவ்வொரு தெய்வங்களை பற்றியும், ஒவ்வொரு ஸ்தலங்களையும் சென்று பாடுகிறார். திருவருப்பாவில் இருக்கின்ற சோஸ்திரங்களை போதும் என்கின்றார். இவைகளை நீ இதை கொண்டு வந்தாய், ஆனால் அப்பொழுது நான் என்ன பண்ணினேன்,
இதை எல்லாவற்றையும் அறிந்து அதன் மேல நான் பற்று வைத்து அதனை என்ன செஞ்சிட்டேன், உங்களுக்காக அதுல கொடுத்து விட்டேன். அதுல பற்று வைத்து அது அழுந்து இருந்ததுனால அத்தனையும் நமக்கு அந்த முதல் 5 திருமுறையில் அது வந்து விடுகின்றது. ஆனால் நம்ம என்ன பார்த்தோம், அற்ப அறிவு என்றால் ஒன்றில் அழுந்தி ஒன்றை அறிந்து அழுந்தி பற்று வைப்பது என்று நம்ம பார்த்தோம். அதுதான் அந்த இடத்துல வருது. சன்மார்க்கம் என்பது அந்நியம் அல்ல, அந்நியம் என்கின்றார், அனன்யம் என்கின்றார். சமயம் மதம் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகப்பங்கள் எங்கள் மனதில் நம்ம பார்க்கணும். பெருமானாரு சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் அந்த மதங்கள் எல்லாம் ஒன்று வேணாம், அதெல்லாம் தூக்கி போடு அப்படின்னு சொன்னா கூட நமக்கு சன்மார்க்கம் என்பது அந்நியம் அல்ல, அனன்யம். ஆனா என்ன செய்யறாங்கன்னா அதற்குள்ள இருக்கின்ற ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் நீ என்ன செய்ய வேண்டும், எனக்கு நீ அருள் செய்தல் வேண்டும் என்று அவர் கேட்கின்றார். மாயையால் கலந்து வருந்திய போதும் வள்ளல் உந்தனையே மதித்து உன் சாயையாய் பிறரை பார்த்தேன் அல்லால் தலைவா வேறு எண்ணியது உண்டோ. அந்த மாதிரி கலக்கி அந்த நிலையில இருந்த போதிலும் எல்லாரையுமே இறைவா நான் என்ன செஞ்சேன், தேவரையும் உன் சாயலாக தானே நான் பார்த்தேன், வேறு ஏதாவது எண்ணியது உண்டோ. தூய பொற்பாதம் அறியதான் அறியேன், தூயா இனி சிறிதும் இங்கு ஆற்றேன். நாயகா எனது மயக்கமெல்லாம் தவிர்த்து இதுல இருக்கின்ற அழுந்து பற்று வைத்து அறிந்து பற்றி அழுந்து இருந்த இந்த மயக்கத்தை எல்லாம் எனக்கு தவிர்த்து விடுப்பா. நான் எல்லோரையும் உன்னுடைய சாயலாக தான் பார்த்தேனே அல்லால் வேறு ஏதாவது நான் நினைத்தேனா இல்லை. நான் அருள் புரிவது உன் கடனே, கருணையும் சிவமே, பொருள் என காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள் நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். இருள் நெறி மாயை வினைகளால் கலக்கம் எய்திய என் செய்வேன் என் தாய், தெருள் நிலை இன்றி கலங்கினேன் எனினும் சிறி நெறி பிடித்தது ஒன்றுமில்லையே. அந்த மாதிரி அவர் எல்லா இதுலயும் அவர் போனா கூட அவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவராக இறைவனாக பார்த்து அடுத்த படிநிலைக்கு அவர் என்ன செய்றாங்க, போறாங்க. இப்போ என்ன ஆயிருச்சு, இந்த நிலையில இருந்து மயக்கத்துல இருந்து அப்பா நான் உன்னை அறிந்து பற்றி அதில் ரொம்ப நான் அழுதி போயிட்டேன், அந்த மயக்கத்துல இருந்து நீ என்னை என்ன செய்ய, வெளியே எடுத்து விடு அப்படின்னு சொல்லி கொடுக்கிற பொழுது இப்பொழுது என்ன ஆயிருச்சு, நாம் எல்லோருமே புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அதில் பற்று வைத்து அழுந்தி விட கூடாது, அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கலாம், அழுந்தி விடக்கூடாது. அறிஞ்சிக்கலாம், பற்று வைத்து அழுந்தி விடக்கூடாது. அந்த மாதிரி பற்று வைத்து அழுந்தின ஒன்றை தான் அவர் என்ன சொல்றாரு, அப்பொழுது எனக்கு அற்ப அறிவாக இருந்ததுன்றாங்க. அதனால நம்ம அற்ப அறிவுனா அவருக்கு கொஞ்சம் அறிவு இருந்து அப்படிலாம் இல்லை, அவர் எப்படி அறிந்து பற்றி அழுந்தி இருந்தாங்க அதுதான் இதுல முக்கியமான ஒன்று. அதுவே அற்ப அறிவாக சொல்லப்படுகின்றது. அதுக்கு அடுத்த நிலையில இப்ப என்ன செஞ்சிட்டாருன்னா, இந்த மாதிரிலாம் இருந்த இதெல்லாம் நீ தூக்கி போட்டுரு, சரிப்பா நீங்க சொல்லிட்டீங்க நாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுறோம், அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும் என்பதை இப்போ ஒரு மந்திரம் சிவாய நம என்கின்றது முடிஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து எந்த படிநிலைக்கு போறோம், அடுத்த படிநிலைக்கு போறோம். ஏன்னா அதுல பற்று வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு, நீ அதுல அழுந்தி போகாதன்னு சொல்லிட்டாரு. அறிந்து கொள், பற்று வைத்து அழிந்து விடாதேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நிலைக்கு நம்ம போகிறோம். இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி இப்ப இந்த தருணத்துல 1873ஆம் ஆண்டு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த இடத்துல தான் நமக்கு இந்த உபதேசம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு, நாம் எல்லோரும் மேலான இன்பமாகிய மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு இந்த ஆன்ம லாபத்தை பெற வேண்டும். ஆன்ம லாபத்தை பெற்று மேல்நிலையாக இருக்கின்ற அடுத்த நிலையாதான்
எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான, இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, இதுதான் மார்க்கத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மார்க்கம் வரப்போதா? இல்லவே இல்லை. அதனால எல்லோருக்கும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்துக்கு சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை தமது அவருக்கு உண்மையை வெளிப்பட காட்டும். அந்த மகா வாக்கியமாக இருக்கின்ற அந்த திருமந்திரம் என்ன செய்து உண்மையை, உண்மை கடவுள் யார் என்று அதை நமக்கு என்னாகுது வெளிப்பட காட்டும். முந்திலாம் என்ன செஞ்சாங்க? போட்டு பூட்டிட்டான், அதுக்கு சாவி இல்லை, எல்லாத்தையும் மறைத்து விட்டான், அதை திறக்கிறதுக்கு யாரும் இல்லை நாங்க. ஆனால் பூட்டிய பூட்டை நம் வள்ளல் பெருமான் திறந்து நமக்கு பெட்டியை வைத்து கொண்டு சென்று இருக்கிறார்கள். அதற்குள் இருக்கின்ற அருளை நாம் அள்ளி அள்ளி பருக வேண்டுமே தவிர, பூட்டிய பூட்டை யார் திறந்தா? திறந்துட்டாங்களா இல்லையா? வள்ளல் பெருமான் திறந்துட்டாங்க. நம்ம அதுல உள்ளதை என்ன செய்யணும்? எடுத்து அனுபவிக்க வேண்டிய ஒன்றுதான். அதை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு மகா மந்திரத்தையும் நம் பெருமானார் நமக்கு கொடுத்துட்டாங்க. நீ எல்லாவற்றையும் தூக்கி வை ஒரு ஓரமாக. இப்ப என்ன இந்த நிலைக்கு எது ஏற்றி விட்டது? எனக்குள் நான் என்னதை உணர்ந்தேன், அதை உனக்கு எந்த மறுப்பும் இல்லாம எதையும் கூட்டாம வெட்டா வெளியாக உனக்கு என்ன பண்றேன்? எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுக்கிறேன், எல்லோருமே நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ வெளிப்பட காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எந்த ஒரு கருணை நம் பெருமானாருக்கு, நம் பெருமானாருக்கு எப்படி இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டதோ அதை அப்படியே அவர் நமக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கின்றார். எனது மெய் அறிவில், நம்ம இந்த கலை அறிவில், இப்ப நம்மளாம் கலை அறிவில் தான் இருக்கிறோம், எல்லாத்தையும் படிக்கிறோம், உணர்றோம், எல்லாமே இருக்கும். ஆனால் பெருமானாருடையது எப்படி? மெய் அறிவில். மெய் அறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அனுபவ ஆனந்த இன்பத்தை எப்படி என்னுடைய மெய் அறிவில் நான் உணர்ந்து ஆனந்தத்தை நான் எப்படி அதை பெற்றுக்கொண்டேனோ, அதே போல பாவித்தெழுந்த உண்மை அறிவினும் ஆனந்த இன்பத்தை நீங்களும் எல்லாவரும் என் போல் அலர் சந்தேகம் யாருக்கும் வரக்கூடாது. இப்படிலாம் இருந்தா கிடைக்குமா? கிடைக்காதா? என்ன பண்றது? ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு, அது உண்மையிலே நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் நமக்கு வரக்கூடாது. அவரை சாட்சியாக இங்கு அமர்ந்து எழுந்தருளி நாம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவரை சாட்சியாக அவர் எழுந்து அருள் இருக்கணும். இல்லைன்னா 1873ஆம் ஆண்டு உள்ளத இன்று இந்த இடத்துல வெளிப்படுத்தும்படி அவர் சொல்லியிருக்கிறார்னா, அவர் இங்கே எழுந்து அமர்ந்து அருளி இருக்க வேண்டும். இங்கு வந்த அனைவருமே புண்ணியம் செஞ்சிருக்கணும். அனைவருமே இதுவரை கொலை புலை செய்திருந்தாலும் இன்று முதல் கொலை புலையை தவிர்த்து இறை அருளை ஒவ்வொரு ஆன்மாக்களும் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லாவரும் என் போல் ஐயம் திரிபு மயக்கம் இன்றி, எந்த மயக்கம் இருக்கக்கூடாது. முதல் என்ன சொன்னோம்? அந்த அந்த மதுபானம் உண்டு, சமய மதங்கள்ல உள்ளது எப்படி சொன்னோம்? மதுபானம் உண்டு, லகிரி பாடிக்கிட்டு போறது மாதிரி நம்மளும் எல்லாவற்றையும் மண்டையில ஏற்றிக்கிட்டு லகிரி பாடிக்கிட்டு நம்மளுடைய பிறப்பை இழந்து விடக்கூடாது. ஸோ அதனால இன்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பிட்டேன், குறிப்பிடுகின்றேன், குறிப்பிப்பேன். சொல்லிட்டு போயிட்டுலாம் சொல்லல, குறிப்பிட்டேன், குறிப்பிடுகின்றேன், எண்ணம் குறிப்பிப்பேன். என் அச்சுக்குள்ள நீ மாட்டலன்னா என்ன பண்ணுவேன்? மறுபடி உன்னை தூக்கி போடுவேன். அச்சில மார்ப்பேன், நீ அதில் மாட்டலன்னா என்ன ஆவ? மறுபடி அச்சுக்குள்ள போகணும். போயிட்டு நீ வந்து கொண்டே இருக்க போற. அதனால தயவு செய்து என்ன பண்ணு? அச்சுக்குள்ள மாட்டிக்க, சன்மார்க்கம் என்கின்ற அச்சுக்குள்ள பூந்துக்க, இல்லைன்னா நீ மாட்டிக்குவ. நமது ஆண்டவர் குறிப்பிப்பேன், நமது ஆண்டவர் கட்டளை இட்டது யாது எனில்
நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதுனாலே ஆண்டவர் முதற் சாதனமாக சேர்ந்து சொல்லுங்க, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்து கொண்டார். அந்த திருமந்திரத்துல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்படி பார்த்தோன்னா அருள் என்கின்ற பெருஞ்சோதியாக அருள் அப்படியே எடுக்க 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 குறையாது வற்றாது இருக்கின்ற ஒரு நிலையில அது இருக்குது. யாருக்கு அது கிடைக்கும்? கல்லான மனதோடு. நம்ம கல்லு மாதிரி மனசை வச்சுக்கிட்டு கருணையே இல்லாம நம்ம போனா கிடைக்குமா? கிடைக்காது. அதனால நீ என்ன பண்ணு, அந்த அருளாக கொட்டி கிடைக்கின்ற அந்த அருளை அடைய வேண்டுமானால் உனக்குள் கருணை வேண்டும். உன் மனம் கருணை உள்ளமாக இருக்க வேண்டும். உனக்கு தயவு வேண்டும். அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. இறை பரம்பொருளுடைய தயவு உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ணு, ஜீவர்களிடத்தில் நீ தயவாக இரு. ஆன்மநேய ஒருமை பாட்டுரிமையோடு இரு. எல்லா ஜீவரும் இறைவனுடைய படைப்பில் வந்த உயிர்கள் தான், ஆன்மாக்கள் தான் என்பதை நீ உணர்ந்து கொள். அதனால்தான் அவர் என்ன செய்றாரு, தயவு கருணை அருள் என்பது ஒன்றாக கூட்டி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தை 1873ஆம் ஆண்டு அந்த பேருபதேசம் என்கின்ற ஒன்றை சொல்லும் பொழுது நமக்கு 21/10/1800 அக்டோபர் மாதம் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அது நம்ம கொடுக்குறாங்க என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். கடவுள் அருட்பெருஞ்சோதியினாலும் தயவுனாலும் கருணையினாலும் அருள் என்றாலும் எல்லாமே என்னாகுது, ஒரே பொருளையே குறிக்கும். அது பார்த்தீங்கன்னா அடிகேல் நான் வேண்டும். ஏன்னா நம் பெருமானார் என்ன செய்யறாங்கன்னா, இறைவன்கிட்ட இப்ப பாருங்களேன், ஐந்தொழில் செய்யறதுக்கு 5 கர்த்தர்கள் நம்ம சொல்லிடுறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கடவுளா நம்ம வச்சிட்டோம். சரியா? இப்ப பெருமானார் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஐந்தொழில் யார் யாரோ தவம் செஞ்சு அவங்களாம் அணுக்கள் தான், அவங்களாம் கடவுள் அல்ல. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதா சிவன் என்கின்ற 5 பேரும் கடவுள் அல்ல. அவர்களும் நம்மளை போல அணுக்கள் தான். அப்ப அந்த அணுக்கள் என்ன ஆகுது, தவம் செய்து அவர்கள் ஒவ்வொரு தொழிலை அவர்கள் பெற்று கொண்டார்கள். சரி, இவர் பார்த்தாரு, ஏற்கனவே இந்த 5 தொழிலையும் அவரு செய்து கொண்டு இருக்கிறாரு. நாம் வள்ளல் பெருமான் என்ன செய்யறாரு, அந்த 5 தொழிலையும் இவர் கையில் எடுத்துக்கிடுறாரு. அந்த 5 தொழில் மட்டும் யாரோ செஞ்சிட்டு இருக்க தொழிலை இவர் எடுத்தா போதுமா? சரியல்ல. இல்ல, யாரோ செய்யறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டா என்னது, நியாயமே இல்லை இல்லையா? அதோட சேர்த்து ஞான 5 தொழிலையும் அவர் செய்கின்றார். நம் பெருமானார் 5 தொழில் மட்டும் செய்யவில்லை, 10 தொழில்களை அவர் செய்கின்றார். 5 தொழில் நமக்கு தெரியும், இன்னும் ஒரு 5 தொழிலையும் அவர் செய்து கொண்டு இருக்கின்றார். அதுவே ஞான 5 தொழிலாக அது இருக்கின்றது. இப்போ அவர் ஏன் அப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, இப்ப நம்ம பார்ப்போமே, நம்ம ஓரளவுக்கு நம்ம ஆன்மாவுக்கு புரியுது, ஓரளவுக்கு எல்லாமே இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, இந்த ஆன்மாக்கள் இங்கெல்லாம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது, இந்த பிறப்புல இவங்க அடையாட்டு கூட அடுத்த பிறப்புல என்ன செய்வாரு, மறுபடி இவர்களுக்கு சன்மார்க்க என்கின்ற ஒரு பிறப்பையாவது கொடுப்பாரு, இல்ல ஒரு மனித பிறப்பையாவது கொடுத்து இந்த மக்கள் அதுல இருந்து மேல வர வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இல்லைன்னா பாருங்க, அவர் 5 தொழில் செய்யறவரு நம்மளுடைய பாவ கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்கெல்லாம் போட்டு திடீர்னு கொண்டு போய் பாசாந்த காலத்துல தூக்கி போட்டு இல்ல எங்கேயாவது தூக்கி போட்டு தவித்து கொண்டு இருப்போம். ஆனா பெருமானார் பெருங்கருணை உடையவர், அந்த நரகத்தில் இருக்கின்றவர்களையும் அவர் எடுப்பார், அந்த ஆன்மாவையும் அவர் வெளியே கொண்டு வருவார். அதுக்கு அறிவு விளக்கம் அந்த ஆன்மா அங்கேயே போய்விடக் கூடாதே, அதையும் கொண்டு, அதுதான் கருணை, அதுதான் அருள், அதுதான் தயவு.
அதுவே பெருங்கருணையாக பெருங்கருணை ஐந்தொழிலும் அவர் செய்கின்றார். அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எங்க அந்த ஞான ஐந்தொழில்னு சொல்லி பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிந்த அளவு 5 தொழில் மட்டும்தானே, ஞான ஐந்தொழில் எங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு திருவருட்பாவில் பெருமானாரே அழகா சொல்லியிருக்காங்க. அடிக்கையில் நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் கண்டு கொள்ளல் வேண்டும். எல்லாவற்றையும் கண்டு கொள்ளணும். சுடிசேர் எவ் உலகமும் எத்தேவரும் எவ் உயிரும். இதை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இது சாதாரணமான ஒன்று அல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, மேலே இருக்கின்ற எத்தேவரும் எல்லாம் எந்தெந்த உலகத்துல, தேவர் உலகமா என்ன உலகம் நம்மளுக்கு தெரியாது, எந்தெந்த உலகத்துல எந்தெந்த ஆன்மாக்கள் எந்தெந்த பரிமாணத்துல இருக்கின்றதோ யாருமே என்ன செய்ய முடியாது, தப்பி ஓடவே முடியாது. அருப்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே அவர் செய்யறாரு. எவ்வுலகமும் எத்தேவரும் எவ் உயிரும் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல். என்னது, நீ தேவரா இருந்தானா முனிவரா இருந்தானா, நீ எங்க இருந்தா என்ன பண்ணணும், சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும். அப்ப நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க சிந்திச்சு பாருங்க. தேவர்கள்லாம் அங்க உட்காந்துட்டு எனக்கு மனுஷ பருப்பை கொடுப்பான், அதுக்கப்புறம் பார்த்தாப்பா நான் மேல வர முடியும்னு சொல்லி ஏங்கி தவம் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இந்த மனித பருப்பு ஒரு அற்புதமாக நமக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு பருப்பு நம்ம எடுத்துட்டோம். இதை வீணாக்கணுமா, வீணாக்க கூடாதா? வீணாக்க கூடாது. சுத்த சிவ சன்மார்க்கத்துக்குள் எந்தவித தந்திரத்தாலும் நாம புகுந்து கொள்ள வேண்டும். சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும். படிமானம் படைத்தல் முதல் 5 தொழிலும். சரியா? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். படிவானம் படைத்தல் முதல் 5 தொழிலும். ஞானம் படைத்தல். அடுத்த வரிய பாருங்க. ஞானம் படைத்தல் முதல் 5 தொழிலும் நான் புரிதல் வேண்டும். சொல்லிட்டாரா? முதல்ல உள்ள 5 தொழிலையும் சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து ஞான 5 தொழிலையும் அவர் சொல்லுகின்றார். இந்த ஞான 5 தொழில் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகா இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், படைத்தல் காத்தெல்லாம் தெரியும். இந்த ஞான 5 தொழிலின் ஒரு புதுசா ஒரு 5 தொழில் எங்க இருந்து வந்துச்சு, அதுனா என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்ப அடுத்து நம்ம பார்க்கிறோம். 5 தொழிலும் நான் புரிதல் வேண்டும். ஒடியாத திருவடியில் என் தாயும் நானும் ஒன்றாகி இறைவா பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். திருவடி என்பதே அருள். திருவடினா ஒரு காலை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது அல்ல. இறைவனின் திருவடி என்பது அருள். அந்த அருள் அதுதான். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார். இறைவனது அந்த இறைவனது திருவடி பெறாதவர் என்ன செய்ய மாட்டாங்க, அதை அடையாதவங்க மறுபடி பிறப்பு எடுக்க வேண்டும். திருவடி என்பது என்னது? இறை அருள். நம்ம அந்த இறை அருளை பெற்றா மட்டும்தான் இந்த பிறப்புல இருந்து நம்ம என்ன செய்ய முடியும், தப்பித்து கொள்ள முடியும். இறை அருளை ஜீவகாரணி மூலம் தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பெட்டகத்தை திறப்பதற்கு ஜீவகாரணியத்தில் என்னது, ஜீவகாரணியம் என்கின்ற அருள் என்கின்ற ஒரு திறவுகோலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா மேலே போயிட்டு மோட்ச வீட்டுக்கு போயிட்டு முன்ன பின்ன தட்டிட்டு மறுபடியும் நாம் கீழே வருகின்ற ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். அதனால்தான் என்ன சொல்றாரு, ஒன்றாகி எஞ்ஞான ஓங்குதல் வேண்டுவனே. சரி, இப்போ ஞானம் பெருங்கருணை பெருந்தொழிலாக இருக்கின்ற ஞான 5 தொழில் என்ன என்று நம்ம இப்ப பார்க்கிறோம். சரியா? இந்த ஞான 5 தொழில் தான் எங்க நடக்குது, சன்மார்க்கத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. மற்ற மார்க்கங்கள் எல்லாவற்றிலும் அந்த 5 தொழில் தான் நடக்குது. சன்மார்க்கத்தில் பெருங்கருணையாக இருக்கின்ற பெருங்கருணை 5 தொழிலாக இருக்கின்ற இந்த ஞான 5 தொழில்
சன்மார்க்கத்தில் நம் பெருமான் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அதனால்தான் இது உண்மை நெறி, உயர்வான அருள் நெறி. எல்லாம் நம்ம இதுக்கு தான் நம்ம சொல்றோம். அருளை வச்சுதான் ஞான ஐந்தொழில் செய்ய முடியும். ஞான ஐந்தொழில் செய்தாதான் நாம் எல்லோருமே கடையேற்றப்பட முடியும். சன்மார்க்கத்தில் வந்தா வள்ளல் பெருமானால் ஞான ஐந்தொழில் ஏற்றப்படுகின்றது. அது என்ன என்று நம்ம இப்ப பார்ப்போம். உலகத்தின் இடத்தே பெறுதற்கு மிகவும் அருமையாகிய இந்த மனித தேகத்தை பெற்ற நண்பர்கள் அனைவரும், எல்லாற்றையும் சேர்த்து அவர் அழைக்கிறாரு. யாரெல்லாம் இந்த மனித தேகம் பெற்றாங்களோ அனைவரையும் நாமும் அறிய வேண்டும், ஒழுக வேண்டும் என்பது யாது எனில், ஒவ்வொருவருமே அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பது யாது எனில், இயற்கை தானே விளங்குகின்றவராய், அதாவது இயற்கை தானே உள்ளவராய். அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இறைவன் இயற்கை விளக்கமாகவும் இயற்கை உண்மையினராகவும் இயற்கை இன்பினராகவும் அந்த 3 நிலையில தான் இருக்கிறாரு. அவர் இயற்கை, அவரை யாருமே அவரை யாருமே படைக்கல. ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இயற்கை விளக்கமாக இயற்கை உண்மையினராக இருக்கின்ற அந்த இறைவன் நாம் எல்லோருமே ஏக தேச இயற்கை உண்மையினர் தான். நாம் எல்லோருமே கடவுளுடைய சொரூபங்கள் தான். ஆனா ஏக தேசமாக நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த இயற்கை உண்மையினராக ஏக தேச இயற்கை உண்மையினராக நம்ம எல்லோரும் இருக்கிறோம். நமக்குள் இயற்கை விளக்கமாக இருக்கின்ற அந்த இறையுடைய அந்த அறிவாக இருக்கின்ற அது நமக்குள் இறைவனுடைய இயற்கை விளக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் கடவுள் இயற்கை விளக்கமாக இருக்கின்றார். நாம் எல்லோருமே ஆன்ம இயற்கை விளக்கமாக நம்ம இருக்கின்றோம். எவ்வளவு ஒரு பெருமை! அவர் எந்த ஃபார்மேஷன்ல இருக்கிறாரோ அதே மாதிரிதான் நம்ம இருக்கிறோம். அப்போ அடுத்து இயற்கை இன்பினர் அப்படின்னா ஆனந்த நிலையில, பேரானந்த நிலையில, பேரருள் பேராற்றலை பெறப்ப நாம் அந்த நிலையை நம்ம அடைய போறோம். இப்போ அந்த நிலையில் இருக்கின்ற அந்த இறைவன் என்ன செய்யறாரு? இயற்கை நானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும் 2 படாத பூரண இன்பமும். இறைவன் எப்படி இருக்கிறாங்க? பூரண இன்பமாக உள்ளவராக இருக்கின்றார் என்றும் எல்லா அண்டங்களையும், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஐந்தொழில் செய்யறவங்க என்ன பண்றாங்க? பிரம்மா படைக்க மட்டும் தான் செய்யும், விஷ்ணு காக்க மட்டும் தான் செய்யும், அப்புறம் ருத்ரன் அழிக்க மட்டும் தான் செய்யும். ஆனா ஐந்தொழில் என்ன ஆகுதுன்னா, அவர் இங்க மட்டும் தான் பஞ்சபூதங்கள் இது எல்லாத்தையும் படைக்க முடியும். ஆனா ஐந்தொழில் ஆகிய ஞான ஐந்தொழில் பூரணமாக இருக்கின்ற இறைவன் என்ன செய்யறாருன்னா, எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் பாருங்க, எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும், வித்யா தத்துவம், கலைகள் என்பது வித்யா தத்துவம், எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும், நம்ம தத்துவங்கள், எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தமது திருவருள் சக்தியால், உலகமே வந்துருச்சா? உலகம் மட்டும் இல்ல, அண்டம் எல்லாமே இதுக்குள்ள அடங்கிருச்சு பாருங்களேன். சோ எல்லாவற்றையும் எல்லா பதங்களையும், யாரு? தேவர்கள். இத படைத்தல் காத்தல் அவங்க எல்லாம் பத தலைவர்கள். அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு பத தலைவர்களாக அவங்க இருக்கிறாங்க. நான் படைப்பேன், நான் காப்பேன், நான் அடைப்பேன் சொல்லிட்டு அந்த மாதிரி பாருங்க. அவர்களையும் எங்கிருந்து வருது? எல்லாமே இருக்கின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவராக இருக்க இந்த ஞான ஐந்தொழிலையும் நம் வள்ளல் பெருமான் செய்கின்ற ஒரு தன்மையாக அவரு ஏற்றுக்கொள்றாங்க. ஸோ இத்தனைக்கும் அத்தனையும் படைக்கின்ற ஒரு நிலையில தான் நம் வள்ளல் பெருமான்
இன்றும் அவங்க நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதில் நம்ம கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் எல்லாவற்றையும் அவர் படைச்சாரு, எல்லாவற்றையும் அவர் தோற்றுவிக்கின்றார். சரியா? அண்ட பிண்டம் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்காங்க? தோற்றுவிக்கின்றார். ஆனால் நாம் எல்லோரையும் எங்க தோற்று வச்சிருக்கிறாரு? சன்மார்க்கத்தில் தோற்று வச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லோரையும் எங்க தோற்று வச்சிருக்கிறாங்க? சன்மார்க்கத்தில் தோற்று வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் எங்கெங்கோ போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போனா கூட நாம் என்ன செய்யறோம்? யார் எப்படி இருந்தாலும் சன்மார்க்கம் என்பதுக்குள் நம்ம எல்லோரையும் என்ன வச்சுக்கிறாரு? தோற்று வைத்திருக்கிறாங்க. நம்மளை தோற்று வைக்கப்பட்டாச்சு. சன்மார்க்கத்துக்குள்ள வந்த பிறகு என்ன செய்யறாரு? வாழ்வித்தல். நம்ம எல்லோரையுமே என்ன செய்யறாங்க? வாழ்விக்கின்ற ஒரு தன்மை. அப்ப அடுத்து என்ன ஆகுது? நாம் எல்லோருமே வாழ்விக்கிறாங்க. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பாக இருந்தாலும் குணமாக கொள்ளுதல் உனக்கு இயல்பல்லவா? எவ்வண்ணம் எண்ணினும் அவ்வண்ணமே இந்தருளும் அருட்பெருஞ்சோதி. ஒவ்வொருவரும் என்னென்ன எண்ணத்தில் என்னென்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நிலையில யார் யார் என்னென்ன நினைக்கின்றார்களோ அவ்வண்ணமே அதே மாதிரி அவர்களுக்கு ஈந்தருளும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறாரு. அப்போ என்ன ஆகுது? நம்மளுடைய குற்றங்களை நீக்குவிக்கின்றார். நம்மை நாம் சன்மார்க்கத்துக்குள் வர்றப்ப நாம் சன்மார்க்கத்தில் ஞான குழந்தைகளாக ஞான உடையவர்களாக தான் இதுக்குள்ள நம்ம வருகின்றோம். அதன் பிறகு அவர் என்ன செய்யறாரு? நாம் எல்லோருமே அவர் வாழ்விக்கின்றார். வாழ்வித்து நம்மளுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் நம்மிடம் இருந்து நீக்குகின்றார். நான் எப்போதும் சொல்லுவேன், 4 ஒழுக்கங்கள் அல்ல. இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். 5வது ஒரு ஒழுக்கம் நமக்கு இருக்கின்றது சன்மார்க்கத்தில், ஜீவ காருண்ய ஒழுக்கம். இந்த ஜீவ காருண்ய ஒழுக்கத்தை வச்சுதான் மீதி 4 ஒழுக்கங்களே நம்ம சரி செய்ய முடியும். இல்ல இந்த 4 ஒழுக்கத்தை நான் ஏதோ பண்றல கதையே கிடையாது. அப்போ முதல்ல நம்மளை தோற்றுவிக்கிறார், நம்மளை வாழ்விக்கிறார். நம்மளுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் ஐயோ நம்முடைய இதை செஞ்சேனே அதை செஞ்சேனே என்ற கவலையே நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவாரு? தாயாகவும் தந்தையாகவும் நம்ம சின்ன பிள்ளைங்களாம் செஞ்சு நம்ம என்ன செய்யறோம்? நீ தப்பு பண்ணிட்டேன்னு ஆயுசு முழுதுமா தண்டனை கொடுக்குறான். இல்ல, இந்த தப்பு பண்ணாத, இதை நீ பண்ணு பண்ணு அப்படின்னு நம்ம திருத்திடுறோம். அதே போல நம்மளே என்ன செய்யறாரு? திருத்தி எடுத்துருவாரு. ஆனா அவரை பார்க்கணும், அக இனத்தாராக இருக்க வேண்டும், புற இனத்தாராக இருக்கக்கூடாது. அவருக்கு சொந்தக்காரங்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலில் மாற வேண்டும். கொலைப்புலை தரித்தவர்கள் எல்லோருமே அக இனத்தார், கொலைப்புலையோடு வாழ்பவர்கள் எல்லோருமே புற இனத்தார். 2 இனம்தான். அப்ப நமக்கு அவருடைய அருள் வேணும், அவரை நம்ம பின்பற்றணும். இந்த பிறப்பை தவிர்க்கணும்னா முதல்ல அக இனத்தாராக நாம் மாற வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். சரி, இப்போ நமக்கு குற்றத்தெல்லாம் நீக்கியாச்சு. நம்ம குற்றம் எல்லாம் நீக்கின பிறகு நமக்கு என்ன வரும்? பக்குவம் வரும். வருமா வராதா? இந்த ஆன்மாவுக்கு ஒரு பக்குவம் கிடைக்குமா இல்லையா? குற்றங்கள் அப்பா இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை செஞ்சா தவறு, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. நம்மளுக்கு என்ன வரும்? இந்த ஆன்மாவுக்கு ஒரு பக்குவம் வரும். பக்குவம் வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு? அவரே நமக்குள் அருள் குருவாக அமர்ந்தாரு, விளக்கம் கொடுக்கின்றார். அடுத்தாப்புல நமக்கு என்ன வருது? விளக்கங்கள் வருகின்றன. நம்மளுடைய அப்ப என்ன எவ்வளவு அழகு பாருங்களேன். நம்மளை தோற்றுவித்து நம்மளை வாழ்வித்து நம்மளுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி வச்சு நம்ம எல்லோருக்கும் பக்குவத்தை வர வச்சு விளக்கம் கொடுக்கின்ற செய்வித்தல் என்னும் 5 தொழில்கள் முதலிய பெருங்கருணை தொழிலை ஏற்றுகின்றார். அதுதான் தனி பெருங்கருணை. அந்த 5 தொழிலாக இருக்கின்ற இந்த ஞான 5 தொழிலையும் அவர் ஏற்றி கொண்டு இருக்கின்றார். அப்படின்னா நீங்க சன்மார்க்கத்தில் உள்ளவங்க அழகா சொல்லலாம், நான் ஞான 5 தொழிலால் ஏற்றப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். நான் சாதாரணமான ஒரு நிலையில படுத்தல் காத்தல் அழித்தல் மறுத்தல் அதுக்குள்ள நான் வாழவில்லை. சன்மார்க்கமாக இருக்கின்ற ஞான மார்க்கத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். ஞான 5 தொழிலை ஏற்றி கொண்டு இருக்கின்ற அந்த மார்க்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று
நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம்? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம், சரியா? என்றும் எல்லா அப்போ என்று ஐந்தொழில்கள் முதலிய பெருங்கருணை தொழில்களை ஏற்றுவிக்கின்றார் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும். அது யாரு? இப்பதான் பார்க்க போறோம். இவ்வளத்தையும் ரகசியமா உட்கார்ந்து ஞான ஐந்தொழில் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியப்பா, நீ யாரு? அந்த கடவுள் யார்? அவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இவ்வளவு அற்புதமான ஒரு தொழிலை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது ஞான தொழில வேற அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னு என்றே தெரியவில்லை, சரியா? ஏற்று வைக்கின்ற என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் எல்லாம் ஒன்றும் அல்லாதவர் என்றும். எல்லாமே அவர் தான், ஆனா அவர் ஒன்றும் இல்லாத போல இருப்பாரு, சரியா? அவர் நான் தான் பண்றேன் வரமாட்டாரு. நான் இதை செஞ்செல்லாம் அவர் வரமாட்டாரு. எல்லாவற்றையும் செஞ்சுட்டு சிவம் என்கிற அப்படியே அமைதியா அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஒன்றும் அல்லாதவர் என்றும் சர்வ காருண்யர் என்றும் சர்வ காருண்யர் என்றும் சர்வ வல்லவர் என்றும். வல்லவன், எல்லாத்தையும் செய்ய முடியும் அவரால. இதுக்கு 10ஐயும் செஞ்சிருவாரு, ஒரு நொடியில செஞ்சிருவாரு. எல்லாத்தையும் தன்னுடைய ஆட்சிக்குள்ள வச்சிருக்கிறாரு. வல்லவர் என்றும் எல்லாம் உடையவராய், அவருக்கு எல்லாமே இருக்கு, இருந்தாலும் தமக்கு ஒரு வாற்றாலும் ஒப்பு உயர்வு இல்லாத தனி பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி என்றும். அது யாரு? எல்லாவற்றையும் உடையவராய் எல்லாவற்றையும் இருக்கின்றவர் அருட்பெரும் ஜோதி என்றும் சத்திய அறிவால். நீ எப்படி சும்மா அப்படிலாம் சலைய வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டுலாம் கதையே கிடையாது. எங்க நீ அறியணும்? கருத்தில் கருதி நம்ம வழிபடணும். எங்க எப்படி வழிபடணும்? கருத்தில் கருதி நம்ம வழிபடணும். இந்த ஆன்ம உருக்கத்தோடு ஒரு ஜீவனுக்கு நீ செய்கின்ற அந்த ஜீவகாரியமே தெய்வ வழிபாடு. அதுவே என்னது? தெய்வ வழிபாடு. ஒரு ஜீவன் அது இறக்குற தருவாயில அதோடைய எல்லாமே எல்லா தத்துவங்களும் சொல்லந்து அது இறக்குற தருவாயில இருக்குது. அதற்கு போய் நீ என்ன செய்யற? அதற்கு நீ உணவு கொடுத்து மறுபடி எல்லா தத்துவங்களும் தலைத்து மறுபடியும் செயல்பாட்டுக்கு வரப்ப அந்த திருப்தி இன்பத்தை நீ கொடுக்கின்றாய் பாரு, அதுவே கடவுள் வழிபாடு. அதனால்தான் இந்த இடத்துல என்று அது எப்படி அறிய முடியும்? அறிவால். ஏன் அறிவால் அறிய சொன்னார்னா, நீ ஜீவகாரியம் செய்ய செய்ய உனக்குள் அன்பும் அறிவும் பெருகும். அப்ப எங்க போய் இந்த அறிவு வேணுமே? அந்த அற்புதத்தை பார்க்கணும்னா நமக்கு அறிவு வேணுமே. இந்த அறிவை நம்ம எங்க போய் வாங்குறது? கடையில வாங்க முடியுமா? இல்ல எனக்கு இருக்கு நான் கொஞ்சம் கொடுக்குறேன்னு கொடுக்க முடியுமா? என்ன பண்ணணும்? ஜீவகாரியம் நம்ம செய்யணும். உயிர் இறக்கத்தோடு நம்ம ஜீவகாரியம் செய்யணும். நம்ம அந்த ஜீவகாரியம் செய்ய 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 இயற்கை விளக்கமும் இயற்கை இன்பத்தையும் பலகால் கண்டு கண்டு அவர்களே ஜீவ முத்தர்கள், அவர்களே இறைவனை என்ன செய்வாங்க? அடைவார்கள். அப்படி சொல்லி பெருமானார் அவங்க தான் இறைவனை அறிந்து அடைவார்கள் என்றும் நம் பெருமானார் ஜீவகாரியத்தை அவ்வளவு அழகா அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கடவுளை பார்க்கணும்னு நம்மளுக்கு ஆசை இருந்ததுன்னா ஜீவகாரியம் நம்ம செஞ்சுதான் ஆக வேண்டும். வேற ஒரு சாதனமும் வேண்டாம். நான் மூச்சை பிடிச்சிட்டு நான் தியானம் பண்றேன், அப்படியே தியானம் பண்ணி மேல நோக்கி போறேன், எப்படியோ கலர் கலரா எனக்கு தெரியுது, அது தெரியுது இது தெரியுது, நம்மளுடைய வாழ்க்கை வீணாக போய்விடும். நமக்கு காலம் இல்லை. பெருமானார் பார்த்தாரு, இந்த மக்களுக்கு காலமே இல்லை, ஓடி 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 உழைக்கணும்னு உழைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, உழைச்சு உழைச்சு கொண்டு வராங்கல்ல, அதுல இருந்து கொஞ்சம் ஜீவகாரியத்தை செய்யட்டுமே, அதுல இருந்து செய்யட்டுமே, இறை பரம்பரைகளுடைய அருளை அவங்க பெற்றுக்கொள்ளட்டுமே, இறைத்தன்மைக்கு அவங்க போகட்டுமே, ஒவ்வொரு ஆன்மாக்கள் இந்த பிறப்பை வீணாக்காது அந்த நிலைக்கு போகட்டுமே என்றுதான். அதனால அந்த அறிவு வேணும். அதனால இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, ஒருவாற்றாலும் ஒப்பு உயர்வு இல்லாத தனக்கு பொருந்தலைமை அருட்பெருஞ்சோதி என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற
உண்மை கடவுள் ஒருவரே. எத்தனை கடவுள் இருக்காங்க? ஒரே கடவுள் தான். உண்மை கடவுள் ஒருவரே. அதை எதால அறிய முடியும்? சத்திய அறிவால். இந்த அறிவை எங்க போய் தேடுறது? ஜீவ காரியம் செய்வதனால், உயிர் இறக்கத்தினால். அதனால்தான் அருள், கருணை, தயவு எல்லாம் ஒன்றே குறிக்கின்ற மகா மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. இந்த தனிப்பெரும் கருணையாகிய இந்த பெருங்கருணை ஐந்தொழில தான் அவர் செய்து கொண்டு இருக்கின்றார். அவர் ஒருவர் தான். அது அவரே அருட்பெரும் ஜோதி என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே. இல்ல நல்லா பாருங்க, உண்மை கடவுள் ஒருவரே. மற்றவங்களை நம்ம ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரிந்த வரையில் உண்மை கடவுள் ஒருவர். அவர் யார்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மட்டுமே. அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி, நம்ம அகம்புறம் எல்லா இடத்திலையும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய் அறிவு என்னும் பூரண பொது வெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள். நீங்க கடவுள் இப்ப வச்சுட்டு, ஓகே நான் இப்படி எப்படி நம்ம பெருமானார் ஒவ்வொரு இடத்துக்கும் போறப்ப என்ன நினைச்சாரு? எல்லாமே அருட்பெருஞ்சோதின்னு தான் நினைச்சாரு. எந்த வண்ணத்தோடு, பல வண்ணங்கள். நான் இந்த கல்லை வச்சு பாமர மக்கள் என்ன செய்ய, ஒரு கல்லை வச்சு அதுக்கு ஒரு துணி தண்டி, அதுதான் கடவுள். நாங்க அந்த நிலையில அந்த கடவுள் அவங்களுக்கு வெளிப்படுவாங்க. இல்லை நான் இதுதான் பார்த்துட்டு இதுதான் கடவுள்ன்றேன், அந்த நிலையில அவங்க வெளிப்படுவாங்க. ஆனா அறிவு விளங்கணுமே. அறிவு இருந்தா தானே உண்மை கடவுளை நம்ம போய் பார்க்க முடியும். சும்மா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை முடிக்க முடியுமா? அதனால பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார். எல்லா வண்ணத்திலும் இருக்கின்றார். அவ்வாறு விளங்குகின்ற ஒருவராகிய கடவுளை இவ்வுலகினிடத்தை ஜீவர்களாகிய நாம் அந்த கடவுள் அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபூரண பெருவாழ்வை பெற்று நம்ம என்ன செய்யலாம்? வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பார்த்தோம்னா, இல்லை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல என்ன பார்த்தோம்? கடை விரித்தார் கொள்வார் இல்லை. என்ன கடை? கல்லாய மனதாகி இருக்கின்ற கருணை இல்லாது அதை நாம் கல்லாக வைத்து கொண்டு இறை பரம்பொருளாகி இருக்கின்ற அந்த அருளை நாம் பெற வேண்டும் என்றால் அதுக்கு சாத்தியமே இல்லை. முதல்ல அவருடைய அக எழுத்தாராக நம்ம மாற வேண்டும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்க வேண்டும். நம்ம குழந்தை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அதே போல் இறைவன் ஆசைப்பட மாட்டாரா? அதனால நம்ம அவருக்கு உகந்த குழந்தையாகவும் பிடித்த குழந்தையாகவும் நாம் எல்லோருமே என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அதன் பிறகு பேருபதேசத்துல அவர் என்ன சொன்னாரு? அற்ப அறிவு என்று சொன்னதுக்கு, அந்த அற்ப அறிவு என்று சொன்னது ஏன் என்றால், அவர் என்ன செஞ்சார்னா, புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாவற்றிலையும் அதை அவர் அறிந்து கொண்டார். சிறு வயதிலே புராணம் சொல்கின்ற ஒரு குடும்பத்தில் தான் அவர் வருவிக்க உற்றார். அப்ப நம்ம வீட்டில் என்ன செய்யறோமோ அதை தான் அந்த குழந்தைய செய்ய போகுது. அது புதிதாக எதுவும் செய்ய முடியுமா? இல்லை. அந்த நிலையில் இருக்கப்ப அது எல்லாவற்றையும் அது அறிந்து கொள்கின்றார். அதில் பற்று வைக்கின்ற தன்மை அதுதான். ஏன்னா அவர் தேடல் இருக்கிறாரு. சிறு குழந்தையாக இருக்கிறப்ப அது ஒன்றொன்றாக தேடல் அது என்ன செய்யறாரு? அது பற்று வைத்து அதில் அழிந்து புராண கதைகள் எல்லாவற்றையும் அது சொல்கின்ற ஒரு குடும்பம். அந்த புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாவற்றையும் அவரே திருமந்திரம் திருவாசகத்துக்கு ஒரு தொக்கியை தலையில வைத்துக் கொண்டே அவர் செல்வார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அதே போல அதில் நம்ம பார்த்தோம்னா எல்லா புராணங்கள் எல்லாமே அதற்குள் அடங்கி விடுகின்றன. ஏன் என்றால் அப்பொழுது எனக்கு அற்ப அறிவாக இருந்ததுன்னாரு. அந்த இடத்துல அந்த அற்ப அறிவு என்பதை ஒன்றை அறிந்து ஒன்றை பற்றி ஒன்றில் அழுந்துவதே அற்ப அறிவு. அதை நம்ம ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கணும். என்ன அவருக்கு கொஞ்சம் அறிவு இல்லை, அவர் நம்மளை தாழ்த்தி இது பண்ணாரு, அதனால அது அப்படி அல்ல. அதில் அவர் என்ன செஞ்சாரு? முறை அறிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் புராணங்கள் எல்லா இதிகாசங்கள் எல்லாத்துலேயும் அதில் பற்று வச்சாரு. அது அறிந்து பற்றி அழுந்தி, அதனாலதான் இப்ப நம்மளுக்கு அவர் ரொம்ப சுலபமா நம்மளுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. அப்பா
நான் இதுல எல்லாம் நான் இப்படிலாம் வச்சேன், இது எல்லாமே உனக்கு சாட்சியாக தான் இருக்கும். ஆனா இதுலலாம் வச்சு என்ன ஆச்சு? ஏறா நிலைமிசை ஏற்றி விட்டது என்னது? இந்த மகா மந்திரமாகி இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி. முதல்ல 5 எழுத்து மந்திரத்தை இறைவன் அவர் கொடுக்கிறாரு. அடுத்த நிலையில அந்த மகா மந்திரமாகிய இப்போ இந்த 5 எழுத்து மந்திரம் என்பது படைத்தல் காத்தல் அளித்தல் அந்த சிவயோகம் என்கின்ற சிவபோகம் என்கின்ற அந்த நிலை பற்றி தான் எட்டு சொல்லும். அதுக்கு அடுத்த நிலைக்கு நமக்கு போக வேண்டுமானால் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கின்ற அந்த மகா மந்திரத்தை நமக்கு கொடுக்கிறாங்க. முதல்ல 5 எழுத்து மந்திரம் 5 படைத்ததற்கு இந்த மகா மந்திரம் ஞான 5 படைத்தலுக்கு உள்ள மகா மந்திரமாக அது வருகின்றது. இது 5 எழுத்து மந்திரம் சிவாய நம என்பது முதல் படி நிலையாக இருக்கின்ற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற அந்த நிலைக்கு போகுது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சொல்ற இந்த மந்திரம் தயவு கருணை அருள் எல்லாம் ஒன்றை தான் கொடுக்கின்றது. இது இந்த ஞான 5 ஆகி இருக்கின்ற தோற்றுவித்தல் வாழ்வித்தல் குற்றம் நீக்குவித்தல் பக்குவம் வருவித்தல் விளக்கம் செய்வித்தல் இந்த ஞான 5 ஆகி இருக்கின்ற அதற்கு உகந்த மரணம் என்ன? அந்த மந்திரம் என்னது? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கடவுள் ஒருவராக இருக்கின்றார். அதை உன்னுடைய மெய் அறிவால் நீ அறிய வேண்டும். அந்த மெய் அறிவால் நீ அறிய வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? ஜீவகாரணி ஒழுக்கத்துக்குள் நீ போக வேண்டும். சன்மார்க்கம் என்பது 2 துருப்புகளாகவும் பரோபகாரம் சத்விசாரம் இரண்டும் நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த சத் விசாரத்துல தான் நமக்கு அக உஷ்ணம் ஏற்படும். அக உஷ்ணத்தினால் தான் அழுத்தமாகி இருக்கின்ற ராகாதிய திரை நீக்கப்படும். அம்மை திரோதை அகன்றனல் அருள் சக்தி என்னை ஆண்டு கொண்டனல் என்று ஒவ்வொருவரும் இந்த அழுத்தமான திரையை நீக்கி ஒவ்வொருவரும் இறை பரம்பர்களுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வு வாழ வேண்டும் என்றும் அனைவரும் இது நல்ல தருணம், இது நல்ல தருணம், இன்றைய சன்மார்க்கத்துக்குள் புகுந்து நல்ல ஒரு உயர்நிலையை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்று என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். தயவான நன்றிகள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி.